இன்னும் வாழ பருவமுள்ள சோழ குயில போலே அங்கரங்க மாஜிட மெச்சிட நான் சுந்தர வடிவழகி இன்னும் மச்ச வெளியலகி உச்சமில்லாத ரூபணி இன்னும் வாழ பருவமுள்ள சோழ குயில போலே இன்னும் ஆயிரம் மின்னலிலே அந்த ஜோதி மின்னலை போலே ஜோதி குப்பரிக்கப்படுத்து அரியம்மா அம்மா என்னோட பேர் தான் பேர் என்னோட பேர் தான் அழகு சுபத்தரா. ஒரு முனிவர் ஆமா அவர் ஆண் குழந்தை வேண்டும் என்று ஒரு யாகம் ஒன்று செய்தார். அந்த யாகத்திலே ஆண் குழந்தை பிறக்காம பொட்ட பிள்ளைங்க பிறந்தாங்க. அந்த கேட்ட பெண் குழந்தை யார் என்று நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா? அம்மா இன்னும் பானுமதி பிறந்துருவாளோ. இரண்டாவது அழகு சுபத்திரா. அடியம்மா நம்ம கேட்டது ஆண் குழந்தை தான் ஒரு யாகம் ஒன்று செய்தோம். உங்களுக்கு ஆண் குழந்தை வேணும் என்று ஒரு யாகம் ஒன்று செய்தோம். அந்த யாகத்திலே ஆண் குழந்தை பிறக்காம பொட்ட பிள்ளைங்க பிறந்திருக்குது. இப்படியாப்பட்ட ஒரு காலகத்திலே எப்படி வளர்த்து வருது என்று அழுது கொண்டிருந்தார். அடியம்மா அந்த வழியாக யார் வருகிறார்? இன்னும் பலராமனும் மாயக்கண்ணன் வருகிறார். அடியம்மா பர்க்கரிசி முனிவர் அழுது கொண்டிருந்தார். இப்படியாப்பட்ட ஒரு காலகத்திலே எதுக்காக நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இப்படியாப்பட்ட ஒரு காலகத்திலே இந்த பொட்ட பிடிங்க எப்படி வச்சு வளர்த்து வாலிபம் செய்வது அப்படின்னு அவர் இருந்தார். அடியம்மா இன்னும் பானுமதி பெருந்துருவாளும் யாரு பலராமன் கிட்ட ஒப்படைச்சாங்க. இன்னும் இரண்டாவது அழகு சுபத்ரா மாயக்கண்ணன் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இப்படி சீரு சிறப்போட நாங்க வாழ்ந்து வந்தாலுமே எங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதடி. கல்யாணம் ஆயிடுச்சா? உண்மைதான். அடியம்மா எனக்கு திருமணம் ஆகிவிட்டதடி. கல்யாணம் ஆயிடுச்சா? என் புருஷ பேர் என்னன்னு தெரியுமா? உனக்கு ஜன்னி வந்துருமா? என்ன மாலை முடிந்ததரே
அம்மா என்னடியே கல்யாணம் ஆச்சே உன் புடிச்சு யாராயா என்ன பச்சான பந்தல்லே பச்சான பந்தலிலே 10 பேரு தான் அறிய அம்பிய மிதித்து அருந்ததிய முகம் பார்த்து என்னோட புருஷன் பேர் தான். உன்னோட புருஷன் பேருமா? உன்னுடைய புருஷன் பேர் அவங்க என்ன கொல்ல தெரியுமா? குளம் எல்லாம் வேணா புருஷன் பேரு மட்டும் சொல்லு. குளம் இருந்து என்ன பண்ணுது? புருஷன் பேர் தான் தெரிஞ்சு. என்னோட புருஷன் பேர் தான் அர்ஜுனராஜன். அர்ஜுனராஜனை கல்யாணம் பண்ணி எத்தனை குழந்தைங்க தாயானுங்க? அடியம்மா ஆடியம்மா என்னோட பேர் சொல்றதுக்கு அழகாக ஆண் குழந்தை. ஆண் குழந்தை பேர் என்னயா? அடியம்மா அம்மா அபிமன்னன். அபிமன்னன். ஆமா அவர் என்ன ஆனாரம்மா? அடியம்மா 13 நாள் சண்டையிலே அவருடி என்னடி அவரு நீ அது கேட்டனாயா? அவரு இறந்து விட்டாரடி என்னோட மகன். தலையில எச்சி தெரிக்குது. அப்படி அபிமன்னன் இறந்து போயிருந்தாலும் துக்கத்தை மறந்து போர்க்களத்தில் வெற்றி பெற்றிருக்கிறீங்க. இருந்தாலும் இன்று யாரோ தெரியவில்லை. நீ வந்த காரணம் இன்று உங்க அக்காவாக விளங்கக்கூடிய அள்ளிராணி அழைத்து வர சொன்னார். அறிவிக்க சபையர்களே, இப்பொழுது அள்ளிராணி தர்பார் அள்ளி வந்தால் மற்ற அவர்